நண்பர்களே, இன்று நாம் ஒரு பிரபலமான தமிழ் பழமொழியைப் பற்றி பார்க்கலாம். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதன் பொருள் 1000 நோயாளிகளை இறக்கச் செய்தவன் அரை வைத்தியனா? இல்லை இல்லை. இது ஒரு பெரிய தவறான புரிதல். உண்மையான பழமொழி 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். இதோ எளிமையான விளக்கம். அந்த காலத்தில் சித்த மருத்துவம் அல்லது ஆயுர்வேதத்தில் மருந்துகளுக்கு 1000 வகை வேர்களான மூலிகை வேர்களை பயன்படுத்தப்பட்டன. அந்த வேர்களை கொன்று என்றால் அவற்றை அழுத்தி தூள் செய்து தயார் செய்வது. அதாவது இந்த 1000 வேர்களை அறிந்து சரியாக பயன்படுத்தியவன்தான் அரை வைத்தியனாக தகுதியானவன். முழு வைத்தியனாவது அதுக்கு மேலும் அனுபவமும் அறிவும் தேவை. ஆனால் காலப்போக்கில் வேர் என்ற சொல் பேர் என்று மாறிவிட்டதே, ஏன்? பேச்சில் எழுத்தில் தவறு ஏற்பட்டது. இப்போது வைத்தியர்களை கொலைகாரர்கள் என்று சொல்லும் போல் தோன்றுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை. இது நம் பழமொழிகளின் அழகை காட்டுகிறது. அவை ஆழமான அறிவை மறைத்து வைத்திருக்கும். இதுபோல் நம் தமிழ் இலக்கியத்தில் பல ரகசியங்கள் உள்ளன. இந்த பழமொழி நமக்கு சொல்லும் பாடம், மருத்துவம் என்பது அறிவும் அனுபவமும் மட்டுமல்ல, அன்பும் கருணையும் கொண்ட கலை.